Hi to all, welcome to What Next Tamil Foods. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து சிக்கன் பிரியாணி. வீட்லேயே ஹோட்டல் மாதிரி எவ்வளோ சுவையாக சமைக்கலான்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி 1/2 kg வந்து பிரியாணி ரைஸ் எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி 1 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, அன்னாச்சிப்பூ 1 எடுத்துக்கோங்க. பிரியாணியில் 2 எடுத்துக்கோங்க. 1/4 கப் தயிர், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பிரியாணி மசாலா இல்லை கரம் மசாலா எது உங்கள் வீட்டில் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அது வந்து 1/2 டீஸ்பூன். நெய் 2 டேபிள் ஸ்பூன், 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு கையளவு புதினா, தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் கொஞ்சம் காஞ்சதும் அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. அப்படி நெய் கரைய ஆரம்பிக்கும். நல்லா இருக்கிறதையும் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து நல்லா அதில் வந்து ஊற்றிடுங்க. எண்ணெய் காய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2, அன்னாச்சிப்பூ 1, பிரியாணி இலை 2 அதை போட்டுட்டு லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா கறிக்கிடக்கூடாது இல்லையா? ஸோ லைட்டாக அதை கொஞ்சம் விரவே விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் அதோட விட கொஞ்சம் இறக்கும் இல்லையா? வெங்காயம் பெருசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா உள்ள போட்டு அது வதங்குற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எண்ணெய்லாம் ஃபுல்லாக அதில் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த அந்த பட்டை வகை எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அவ்வளோ கலரும் மாறிடுச்சு. ஸோ அதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக எடுத்து போட்டுருங்க. அதோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வெங்காயத்தோட அந்த ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கிட்டு வருது, அது கலரும் சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள். தக்காளி, ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியை அதோட மிக்ஸ் போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. தக்காளி நல்லா வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தக்காளி கொஞ்சம் நல்லா வேகும், சீக்கிரம் வேகும். அதுக்கு தான் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணுறது தனியாக ஆட் பண்ணிக்குவோம். பட் இது வந்து தக்காளி நல்லா வேகிறதுக்காண்டி. நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆன பிறகு கழுவி வச்சு நல்லா சுத்தமாக கழுவி வச்ச சிக்கன் எடுத்து அதில் போட்டுருங்க. எல்லா சிக்கனையும் நல்லா புளிஞ்சிட்டு கொடுங்க. ரொம்ப தண்ணியோட போட்டுற வேண்டாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, அந்த பட்டை வகை எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சொல்லியிருந்தீங்க, அந்த மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. பிரியாணி மசாலா இல்லை கரம் மசாலா ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிச்சுட்டு வருது. 1/4 கப்பு நம்ம தயிர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிரும் நல்லா எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி சிக்கனோட ஸோ அந்த கிரேவியோட நல்லா வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு கரையிற மாதிரி. இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. சிக்கனும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்தது உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும்.
அது கீழே அடிப்பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு எது ஒட்டிடாமல் இருக்கிறதுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. 3 டம்ளர் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இந்த புதினா இலையும் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி போட்டுக்கலாம், இல்லை தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் போட்டுக்கலாம், எப்படி வேணால் போட்டுக்கலாம். இந்த டைம் தான் போடணும் கிடையாது. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அதோட சாரெல்லாம் உள்ளே இருக்கிற மாதிரி. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த புதினாயோட சாறு கொத்தமல்லி சாரெலாம் போயிடுச்சு. பிரியாணி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த ஊற வச்ச ரைஸை வந்து உள்ளே போட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக எடுத்துகிட்டு உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா அதோட மிக்ஸ் ஆகிற மாதிரி, அந்த வேவியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி போட்டு வச்சுட்டு உப்பு இந்த உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை உப்பு வந்து கொஞ்சம் எக்ஸாக்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி கேட்கல. இப்போ உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுனால நான் உப்பு எதுவும் ஆட் பண்ணலை. இப்போ குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோ, இனிமேல் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒரு 10 to 12 மினிட்ஸ் சிம்மில் வேக வைங்க. விசில் வரணும் அவசியம் இல்லை. அந்த கேஸ் எல்லாம் ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூடான சுவையான பிரியாணி ரெடி. இப்போ நீங்கள் பிரியாணி பார்த்தாலே தெரியும், அந்த பிரியாணி கலர், அந்த சிக்கன் எல்லாமே வந்து நல்லா வெந்திருக்கு. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்களும் சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். ரைஸ் நல்லா வெந்திருக்கு, சிக்கன் நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த பிரியாணி கலர்னு பார்த்திங்கன்னா நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுறது ரொம்ப ஹைஜீனாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆடாமல் இருக்கும். டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற டேஸ்ட் அதே டேஸ்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நாங்கள் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.